அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாடு முழுவதும் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை தாழ்த்தப்பட்ட பெண்களுக்காக இருக்கின்ற ஒரே பேர் இயக்கமாம் விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டினுடைய இந்த கருத்தரங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு செய்தியை இந்த நாட்டிற்கு சொல்லியிருக்கின்றது என்பதை அன்பார்ந்தவர்களை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டிலே இந்துக்கள் என்றும், முஸ்லீம்கள் என்றும், கிறிஸ்தவர்கள் என்றும், வடநாட்டவன் என்றும், தென்னாட்டவர் என்று சொல்லி இந்தியாவிலே வாழக்கூடிய மக்களை மதங்களாக, இனங்களாக, மொழிகளாக, தென்னிந்தியன், வட இந்தியன் என்று சொல்லி பிரிந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது பிரித்து கொண்டிருக்கும் பொழுது எஸ்டிபிஐ கட்சிக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டும் எஸ்டிபிஐ மட்டும்தான் ஒரே மேடையிலே எல்லா மாநிலத்தவரையும் அமர வைக்கின்ற தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதை இன்றைக்கு நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, இந்து என்றும் முஸ்லீம் என்றும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் ஒரு மேடை அமையப்பெற வேண்டும் என்று சொன்னால் அது விம்மினுடைய மேடையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது எஸ்டிபியினுடைய மேடையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் என்டபிள்யூஎஃப்னுடைய மேடையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் தான் இந்த இந்தியாவிலே முதல் தரமான தேச பற்றாளர்கள் என்பதை இதிலிருந்து இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும் என்று நான் சொல்லி காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்திலே இருந்து பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும் என்று சொல்லி ஒரு தமிழிசை குரல் எழுப்பினார் என்று சொன்னால், எங்களிடத்திலே குஜராத்திலே இருந்து ஒரு கும்கும் பெண் உங்களுக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கு களமிறங்கி இருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பேசுகின்ற அத்தனை மொழியிலும் பேச தெரிந்தவர்கள் நாங்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு தென்னிந்தியாவில் இருந்து இந்த பிரச்சாரத்தை நாங்கள் நிறைவு செய்து ஒரு செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்லி சென்றிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பாரதி சொன்னான் அல்லவா, புதுமை பெண்கள் என்று சொன்னான் அல்லவா, அந்த புதுமை பெண்கள் வேறு யாரும் அல்ல அன்பார்ந்தவர்களே, விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டினுடைய நிர்வாகிகளும் அதனுடைய உறுப்பினர்களும் தான் அந்த புதுமை பெண்கள் என்பதை அன்பார்ந்தவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நாளை பொறுத்தவரை மார்ச் 8 என்று சொல்லுகின்ற தினம் ஒரு சர்வதேச மகளிருடைய தினம். இந்த தினத்திலே சொல்லி காட்டுகின்ற செய்தி பெண்ணடிமைத்தனம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள், இந்த நாட்டிலே அடிமைகளாக அல்லது இந்த உலகத்திலே அடிமைகளாக மதிக்கப்படுகின்ற பெண்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான இந்த உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற இந்த தினம் ஏறத்தாழ 172 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தினத்திலிருந்து துவங்கப்பட்ட ஒரு நிகழ்வின் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த தினத்தை உலகம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, 1848 இதே மார்ச் மாதம் 8ஆம் தேதி பிரெஞ்சு புரட்சியினுடைய அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்ட பிரெஞ்சு புரட்சியினுடைய நீட்சியாக பிரெஞ்சு தேசத்திலே மகளிருக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட அந்த தினம் மார்ச் 8ஆம் தேதி என்பதை புரிந்து கொண்டு அன்றிலிருந்து தான் இந்த உலக சர்வதேச மகளிர் தினம் என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, 172 வருடங்களை கடந்து விட்டோம். எந்த நோக்கத்திற்காக 1848 மார்ச் மாதம் 8ஆம் தேதி பிரெஞ்சிலே இந்த தினம் கொண்டாடப்பட்டதோ அன்றிலிருந்து 172 வருடங்களை கடந்து விட்டோம். இந்த நாட்டிலே என்ன மாற்றம் நடந்திருக்கின்றது? அன்றைக்கு எதனை நாம் பேசினோமோ அதைத்தானே இன்றைக்கும் பேசுகின்றோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு நாகரீக சமூகம் இன்றைக்கு ஒரு கற்கால சமூகத்தை நோக்கி இன்றைக்கு சென்றிருக்கின்றதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நான் மிகப்பெரிய உதாரணங்களை சொல்வதற்கு நான் இன்றைக்கு தலைப்படவில்லை. அத்தனை பெரிய உதாரணங்கள் அவசியம் இல்லை என்பதாக நான் நினைக்கின்றேன். இந்த நாட்டிலே பெண்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள், இந்த உலகத்திலே பெண் குழந்தைகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றது, அவர்களுக்கு எந்த அளவிற்கு பாலியல் வல்லுறவு அவருக்கு இழைக்கப்படுகின்றது, அவர்கள் எப்படி 3ஆம் தர 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்படுகின்றார்கள், எவ்வாறு அவர்களது உணர்வுகளும் உரிமைகளும் பிடுங்கப்படுகின்றது என்பதற்கான ஒரே ஒரு உதாரணமாக 2018 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவினுடைய கடைக்கோடி மாநிலமாம் காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் நமக்கு உதாரணமாக இல்லையா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்று சொல்லி காட்டுவார்களே, அதுபோல காஷ்மீர் மாநிலத்திலே கதுவா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே அந்த ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பச்சிலம் பிஞ்சு எவ்வாறு கசக்கி எரியப்பட்டது என்ற வரலாறு மட்டும் போதும் இந்த நாட்டிலே பெண்கள் எந்த அளவிற்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு. ஆசிஃபா ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த முஸ்லீம் குழந்தையாக இருக்கலாம்,
ஆனால் அந்த முஸ்லீம் குழந்தை எவ்வாறு கசக்கி எறியப்பட்டது என்ற வரலாறை படிக்கின்ற ஒவ்வொரு இந்துவும் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களினுடைய அவர்களது உள்ளத்திலிருந்து ரத்தம் தினம் தினம் வடிந்து கொண்டிருக்கின்ற வரலாறு அல்லவா ஆசிஃபாவுடைய வரலாறு. அன்பார்ந்த சொந்தங்களே, இந்த நாட்டிலே மிகவும் மோசமான நிலையிலே இந்த நாட்டிலே பெண்கள் இந்த நாட்டிலே மோசமாக நடத்தப்படுகின்றார்கள் என்பதை போல இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகத்து சொந்தங்கள், இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள், இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்டவர்களாக சுரண்டப்பட்டு அவர்கள் மனிதர்கள் என்ற நிலையை தாண்டி இன்றைக்கு அவர்கள் அநியாயம் செய்யப்படுகின்றார்கள் என்பதற்கான உதாரணமாக இந்த ஆசிஃபாவை நான் சொல்லுகின்றேன். மீண்டும் ஒருமுறை அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தினால், மீண்டும் ஒருமுறை ஆசிஃபாவுக்கு நடந்த அந்த கொடூரத்தை நினைவுபடுத்தினால் இன்றைக்கு இரவு என்னால் உறங்க முடியாது என்கின்ற அளவிற்கான மிக மோசமான சம்பவம் அல்லவா ஆசிஃபாவுடைய சம்பவம். அதனை படித்ததிலிருந்து வாட்ஸ்அப்பிலே அந்த குழந்தைக்கு, அந்த பச்சிளம் பிஞ்சுக்கு ஏதும் அறியாத அந்த குழந்தைக்கு 54 வயதான அந்த தாலுகா ஆபீஸில் வேலை செய்கின்ற ஒருவன், என்னுடைய தந்தைக்கு சமமான ஒருவன் எனக்கு என்னுடைய குதிரையை காட்டி தந்து விட மாட்டானா என்று சொல்லித்தானே அவனுக்கு பின்னால் அந்த பச்சிளம் பிஞ்சு சென்றது. என்னுடைய குதிரையை காணவில்லை. 4 குதிரைகளுக்கு மேலாக அந்த காஷ்மீரத்திலே கதுவாவிலே அவரது தந்தை மேய்ச்சலுக்காக அந்த குதிரையை பயன்படுத்தி வந்த அந்த குதிரை ஒரு குதிரையை காணவில்லை என்று சொல்லி மாலை நேரத்திலே பள்ளியிலிருந்து வந்த அந்த 4வது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த 8 வயது பச்சிளம் பிஞ்சு என்னுடைய குதிரையை யாராவது காட்டி தந்துவிட மாட்டார்களா என்று சொல்லி அது தேடி வருகின்ற தருணத்திலே தான் அந்த கயவன் கூட்டி சென்றான். வா, உன்னுடைய குதிரையை உனக்கு நான் காட்டி தருகின்றேன் என்று சொல்லி மரணத்தின் பாதையை அல்லவா அந்த குழந்தைக்கு காட்டி சென்றான். இந்த நாடு முழுவதும் வாழக்கூடிய சிறுபான்மை சொந்தங்களுடைய நிலையை அல்லவா அந்த குழந்தைக்கும் இந்த உலகத்திற்கும் அவன் காட்டி சென்றான். என்பார்களே, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 8 நாட்களாக எதுவுமே தெரியாத, இந்த உலகம் என்றால் என்னவென்று கூட தெரியாத, மாமா என்றும் அம்மா என்றும் அத்தா என்றும் மட்டுமே அழைத்து பழக்கப்பட்ட அந்த பச்சிளம் பிஞ்சு குழந்தைக்கு அது விழிக்கும் பொழுதெல்லாம் போதையை கொடுத்து, போதை மருந்து கொடுத்து கொடுத்து தகப்பனும் மகனும் மருமகனும் சேர்ந்து பாலியல் வல்லுறவுக்கு அந்த குழந்தையை உட்படுத்தினார்கள் என்று சொன்னால், நாம் ஒரு கற்கால மிருகங்கள் என்று சொல்லி மிருகங்களை நாம் கொச்சைப்படுத்திவிடக் கூடாது. எந்த மிருகமும் கூட்டு பாலியல் பலாத்காரத்தை செய்ததாக இந்த உலகத்திலே சரித்திரம் இல்லையே. ஆனால் அந்த மிருகங்கள் செய்து காட்டியது. அதனுடைய அது எங்கே 8 நாளைக்கு பின்னால் எங்காவது ஓடிவிடுமோ என்று சொல்லி அதனுடைய 2 கால்களையும் நான் உடைத்தேன் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். அதையும் மீறி அந்த குழந்தை முனகும் பொழுது பசிக்கின்றது என்று சொன்னால் பால் கொடுக்கக்கூடிய அந்த பச்சிளம் பிஞ்சுக்கு போதை மருந்தை கொடுத்து கொடுத்து அதனுடைய பிறப்புறுப்பில் ரத்தம் வடிய வடிய கதற கதற கற்பழித்து கடைசியில் இனிமேல் அந்த குழந்தையை கொன்று விடுவது என்று முடிவெடுத்த பின்னால் அவன் செய்த மிக மோசமான அக்கிரமமான காரியம் என்ன? அவனது அந்த குழந்தையினுடைய கழுத்தை உடைக்கின்றான், அது இறந்து போகவில்லை. காலை உடைக்கின்றான், இறந்து போகவில்லை. மிகப்பெரிய பாறாங்கல்லை எடுத்து அந்த குழந்தையினுடைய நெஞ்சிலே போட்டு அதனை அந்த கதையை நான் முடித்தேன் என்று சொல்கின்றானே, சாதாரண கதை அல்ல. அந்த தினத்திலே தான் என்னுடைய குழந்தையை காணவில்லை என்று சொல்லி 2 நாட்களாக தேடிக்கொண்டிருக்கின்ற அதனுடைய தந்தை ஒரு புகாரை அளிக்கின்றார் என்று சொல்லி காவல்துறை கண்டுபிடித்து விட்டது. இந்த குழந்தை இந்த கயவனுடைய பிடியில் தான் அது சிக்கி இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்த உடனே அந்த காவல்துறை என்ன சொல்லி காட்டியது? ஆகா, நான் ஒரு மிக மோசமான ஒரு குற்றவாளியை பிடித்து விட்டேன், ஒரு மனித மிருகத்தை பிடித்து விட்டேன் என்று சொல்லி அந்த பச்சிளம் பிஞ்சை சிதைத்த, காலை உடைத்த, தலையை உடைத்த, மிக மோசமாக பயன்படுத்திய அந்த மிருகத்தை கைது செய்வதற்கு அந்த காவல்துறையினர் தயாராகவில்லை என்பார்களே. மாறாக என்ன சொல்லி காட்டினான் என்று சொன்னால், கொஞ்சம் பொறு, நானும் ஒரு முறை வந்து விடுகின்றேன் என்று சொல்லி அந்த பச்சிளம் பிஞ்சை சிதைப்பதற்கு ஒரு வாய்ப்பை தேடியவர்கள் அந்த மாநிலத்துடைய காவல்துறையினரும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மோசமான ஒரு சம்பவம். 2018 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி நடந்து ஏறத்தாழ 1 வருஷத்தை நாம் தொடப்போகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அனுதினமும் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் அல்லவா அந்த சம்பவம். மறக்க முடியாது. நினைக்க நினைக்க நெஞ்சை உள்ளத்தை ரம்பத்தை வைத்து அறுப்பதை போல
மிகவும் மோசமான எந்த மதத்தை சார்ந்த, எந்த மொழியை சார்ந்த, எந்த இனத்தை சார்ந்த தந்தையாலும் தாயாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவமா? நானும் குழந்தைகளை பெற்றவன், நீங்களும் குழந்தைகளை பெற்றவர்கள். நம்முடைய குழந்தை ஒருவேளை சாப்பிடவில்லை என்கின்ற செய்தி நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய காதுகளிலே விழுந்தால் எப்படி துடித்து போய்விடுவோம். ஆனால் அந்த 8 நாட்களாக அந்த குழந்தை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் கதற கதற கற்பழிக்கப்பட்ட அந்த காட்சி என்பது நமக்கான உதாரணம் என்பதை அன்பார்ந்தவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த கட்டத்திலே இருக்கின்றோம், எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் இந்த நாட்டிலே புதைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவ்வளவும் சொல்லிட்டு அந்த கயவன் சொல்லி காட்டிய வாசகம் என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் செய்தால்தான் இந்த கதுவா பகுதியில் இருந்து இந்த முஸ்லிம்கள் வெளியேறுவார்கள் என்று சொல்லி காட்டியதை போல ஒரே அந்த குழந்தை வெளியேறிவிட்டது, அந்த குடும்பம் வெளியேறிவிட்டது. அந்த குழந்தையை அடக்குவதற்கு கூட பள்ளிவாசல்களை தரக்கூடாது என்று மிரட்டுகின்ற அளவிற்கு காஷ்மீரினுடைய பிஜேபி அமைச்சர் மிருகங்கள் எல்லாம் அதை தடுத்தது. அதற்கு ஆதரவாக போராட வந்த ஒரு இந்து சகோதரி வழக்கறிஞர் அவரை உங்களை நாங்கள் பாலியல் பலாத்காரம் செய்து விடுவோம் என்று சொல்லி மிரட்டுகின்றார்கள் என்று சொன்னால், நாம் ஏதோ நினைப்பதை போல, தமிழ்நாட்டை போல, கேரளாவை போல, கர்நாடகாவை போல இந்த நாட்டிலே பாதுகாப்பாக இந்த நாட்டிலே மக்கள் வாழவில்லை. அப்படி ஒரு தேசத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதையெல்லாம் அன்பார்ந்தவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு காலத்திலே எனக்கு முன்னால் பேசி காட்டியவர்கள் எல்லாம் பல மொழிகளில் சொல்லி காட்டினாங்க. அந்த பல மொழிகளில் சொல்லி காட்டிய ஒவ்வொரு செய்தியும் கர்நாடகத்திலிருந்து பேசிய சகோதரி ஷாயிதா தஸ்லீம் சொல்லி காட்டிய வார்த்தைகள் என்ன? ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் கௌரி லங்கேஷை நிற்க வைத்து சுட்டு கொண்ட பாவிகள் என்று சொல்லி காட்டினார்கள். வேறு மொழியில் சொன்னதால் நமக்கு அது புரியாமல் போயிருக்கலாம். நாடு முழுவதும் வாழக்கூடிய பெண்கள், அதிலும் சிறுபான்மையினராக இருந்தால், அதிலும் RSS பிஜேபி சங்க பரிவார்களை எதிர்ப்பவர்களாக இருந்தால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும், அவர்கள் மரணத்தை தழுவ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டிலே ஒரு சக்தி, இந்த நாட்டிலே அதற்கு எதிராக ஒரு திட்டத்தை தீட்டுகின்றது என்று சொன்னால் விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் அந்த திட்டத்தை தகர்ப்பதிலே முதலாளாக இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டும் என்கின்ற சபதத்தை நீங்கள் உள்ளத்திலே நீங்கள் எழுத வேண்டும் என்பது SDPI கட்சியினுடைய கோரிக்கை. ஒரு பொழுதும் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை, என்னுடைய கடைசி வியர்வை தொழி இருக்கும் வரை, என்னுடைய உயிர் இருக்கும் வரை இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு ஆசிஃபாக்களை, மீண்டும் ஒரு நந்தினிகளை, மீண்டும் ஒரு அநியாயத்தை பெண்களுக்கு எதிராக மட்டுமல்ல ஆண்களுக்கு எதிராக நடந்தாலும் கூட நாங்கள் களத்தில் நிற்போம் என்று சொல்லி விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் நிற்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை என்பார்களே. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு நம்மிடத்திலே வாக்கு பிச்சை கேட்டு தாமரை மலர்ந்துவிடும், தாமரையை மலர செய்தே தீர்வோம் என்று சொல்லி இன்றைக்கு நம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். 2014 இந்த நாட்டு மக்களை ஏமாற்றியதை போல 2019 ஒரு பொழுதும் இந்த நாட்டு மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. அரியணையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அசிங்கங்களாக நரேந்திர மோடி, ராஜ்நாத் சிங் கும்பல் வர வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்களுடைய கைகளிலே இருக்கின்றதோ இல்லையோ, உங்களுடைய கைகளிலே இருக்கின்றது, உங்களது உள்ளத்திலே இருக்கின்றது என்பதை அன்பார்ந்தோரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி மட்டும் நல்ல பெயர் பெற்றுவிட்டால், நல்ல கொள்கையை ஏந்திவிட்டால், நல்ல அறிவு பெற்றுவிட்டால் என்று சொன்னால் அந்த ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாக மாறும். எனவே SDPI எப்படி மாற வேண்டும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் இப்படி ஒரு முன்மாதிரி ஒரு அமைப்பாக மாற வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதெல்லாம் அன்பார்ந்தவர்களே புரிந்து கொண்டு 2019 விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டிற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், டெல்லி, வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா என்று சொல்லி எல்லா பகுதிகளிலும் விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டிற்கு 2 விதமான இலக்குகள் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். உங்களிடத்திலே கோரிக்கையாக நான் வைக்கின்றேன், 2 இலக்குகள் இருக்கின்றது. ஒரு இலக்கு என்பது SDPI கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுகின்றதோ அங்கே எல்லாம் SDPI கட்சி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களது ஆதரவை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது என்னவென்று சொன்னால்
எஸ்டிபிஐ கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுகின்றதோ அங்கும், எங்கெல்லாம் போட்டியிடவில்லையோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவ்வியது என்கின்ற ஒரு வரலாறை நீங்கள் உருவாக்க வேண்டும். அது உங்களது கரங்களிலே அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது, வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை அன்பார்ந்தவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வீழ்ச்சி என்பது எங்களது வளர்ச்சியில் தான் இருக்கின்றது என்று சொல்லி சிலர் சொல்வார்கள். இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வீழ்ச்சி என்பது அது விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டினுடைய எஸ்டிபிஐனுடைய எழுச்சியில் தான் இருக்கின்றது. நீங்கள் என்றைக்கு எழுகின்றீர்களோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டினுடைய அசத்திய சக்திகள் வீழும். நீங்கள் கொடுத்திருக்கின்ற புத்தகத்திலே நீங்கள் சொல்லி இருக்கின்ற செய்தி ஹசரத் பேகம் மகளை சொல்லியிருக்கின்றீர்கள். ஹசரத் பேகம் மகளை சொல்லியிருக்கின்றீர்கள். ஹசரத் பேகம் மகளுடைய வரலாறு என்பது, ஹசரத் பேகம் மகள் உயர்ந்தால், அவள் தன்னுடைய கரங்களிலே வாளை ஏந்தினால் இந்த நாட்டினுடைய அடிமை விலங்கு ஒடிந்தது, உடைந்தது என்ற வரலாறு என்றைக்கு விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்ட், என்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி, என்றைக்கு NWF இந்த நாட்டு மக்களிடத்தில் எழுச்சி வருகின்றதோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டினுடைய அசத்திய சக்திகளான பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருக்கட்டும், அனைத்தும் தகர்ந்து போகும் என்பதை அன்பார்ந்தவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சபதத்தை, ஒரு உத்வேகத்தை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரட்டும் என்று சொல்லி நான் இறுதியாக உங்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்காக இந்தியா முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கிற விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டினுடைய தேசிய மாநில நிர்வாகிகள் அனைவரையும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் வருக வருகவென வரவேற்பதோடு, என்றைக்கும் தமிழகம் என்பது இந்தியாவிலே அசத்திய சக்திகளை எதிர்ப்பதிலே முதல் மாநிலமாக, முதல் மாநிலமாக இருக்கும். அதில் விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டினுடைய வரலாறு என்பது முக்கியமான ஒரு வரலாறாக, ஒரு அத்தியாயமாக இருக்கும் என்பதை எல்லாம் சொல்லிக்கொண்டு, எந்த நோக்கத்திற்காக 1848 மார்ச் மாதம் 8ஆம் தேதி இந்த உலக சர்வதேச மகளிர் தினம் எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டதோ அந்த நோக்கம், அதனை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்றவர்கள் இந்த உலகிலேயே, இந்த நாட்டிலேயே விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டை தவிர வேறு ஒருவரும் அதனை கொண்டு செல்லவில்லை என்பதை புரிந்து கொண்டு நமது பாதுகாப்பை நாமே பலப்படுத்துவோம், நாமே சொந்த காலில் நிற்போம் என்று சொல்லக்கூடிய தகுதி இன்றைக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் என்னை அழையுங்கள், ஆண்களை அழையுங்கள் என்று சொல்லாமல், உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நீங்களே அதனை எதிர்த்து போரிடுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரே தைரியமும் திராணியும் ஹசரத் பேகம் மகளுடைய, திப்பு சுல்தானுடைய, அம்பேத்கருடைய வாரிசுகளால் மட்டும்தான் அது முடியும் என்பதை அன்பார்ந்தவர்களை புரிந்து கொண்டு, மிகுந்த வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டினுடைய மாநில நிர்வாகிகளுக்கும், அதற்கு ஒத்துழைத்த எஸ்டிபிஐ கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த கேம்பெயின், இந்த தேசிய அளவிலான பிரச்சாரம் வெற்றி பெறட்டும். மீண்டும் ஒரு படை தயாராகட்டும். அந்த படையினுடைய கால்களிலே நசுங்கி பாசிசம் சாகட்டும், வீழட்டும், வீழட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.